வெல்கம் டு மகுடம் படிப்பகம். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம குரூப் டூவோட அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம படிக்கிறது எப்படியுமே கேட்கறது இல்லை, இன்டைரக்டாக கேட்குறாங்க, கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியறதில்ல. ஸோ நம்ம இனிமேல் வர காலத்தில் எப்படி படிக்கணும் அப்படின்னா சோர்ஸை ரெஃபர் பண்ணணும், சோர்ஸ் புக் படிக்கணும், ஸ்கூல் புக். ஏன்னா இப்போல்லாம் ஜிஎஸ் வந்து சோர்ஸ் புக் வந்து வெறும் சோர்ஸ் புக் இல்லாமல் ஸ்கூல் புக் வந்து வெறும் 25 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்குது. சோர்ஸ் புக் அதிகமாக இருக்குது. நம்ம கிடைக்கிற சோர்ஸை வச்சு படிப்போம். அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா கேட்கறது வந்து நம்ம அந்த படிச்சதை வச்சு எப்படி ஆப்ஷன் எலிமினேஷன் பயன்படுத்தலாங்கிறத சாமர்த்தியமா பண்ணணும். அதை பண்ணா மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். தான் இப்போ இருக்கிற ஃபேக்ட். நம்ம படிச்சுக்கணும். அவங்க கேட்கறதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம், நம்ம படிச்சதை வச்சு எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரே இது. சரி, ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். எனக்கு சில கொஸ்டின்ஸ் ஒரு 55 டு ஒரு 60 கொஸ்டின்ஸ் நியர்பை தான் எனக்கு கிடைச்சிருக்கு. சோர்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு 55 டு 60 கொஸ்டின்ஸ் தான் எனக்கு சோர்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச சோர்ஸ் மட்டும் வச்சு நான் இந்த ஒரு 60 கொஸ்டின்ஸ் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. நெக்ஸ்ட் எனக்கு சோர்ஸ் கிடைக்கிறப்போ நான் ஃபர்தரா ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐஎன்சியோட கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ இதை டெக்னிக்கல் எக்ஸாமா இருக்கட்டும், ஏஐ எக்ஸாமா இருக்கட்டும், நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி நடந்த டெக்னிக்கல் எக்ஸாம், ஏஐ எக்ஸாம், இந்த ரெண்டுலையுமே இந்த மாதிரி காங்கிரஸ் மீட்டிங்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஐஎன்சியில் வந்து ஃபர்ஸ்ட் யார் தமிழில் போய் பேசினாங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான். இதே மாதிரி காங்கிரஸ் செஷனை கொடுத்துட்டு கீழே ஒரு 3வது கூட்டு தப்பா இருந்துச்சு, அந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால நம்ம காங்கிரஸ் மீட்டிங்ஸை தவறாமல் இப்போ படிக்கணும். இப்போ வரும் காலங்களில் அதை படிச்சே ஆகணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இஸ் ஏஓஹிம். ஆமா, த ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஏஓஹிம் தான். இப்போ கவர்னர் ஜெனரல் அந்த டைம்ல இருந்தது யாருன்னா டுஃப்ரின். இவங்களும் ஏஓஹிம் தான் பிளான் பண்ணி அந்த ஐஎன்சி ஆரம்பிச்சது அவங்க தான். அதனால ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்றது ஏஓஹிம் கரெக்ட் தான். அடுத்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ங்கிறது எஸ்என் பானர்ஜி கிடையாது, டபிள்யூசி பானர்ஜி. டபிள்யூசி பானர்ஜி ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது பண்ணது டபிள்யூசி பானர்ஜி. செகண்ட் மீட்டிங் இது பண்ணது தாதாபாய் நவ்ரோஜி. தேர்ட் மீட்டிங் யார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 3 மீட்டிங் போதும். ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்த இதில் நம்ம இதை தனியாக அப்டேட் பண்ணுறோம். மீட்டிங்ஸ் எல்லாம் ஷார்ட்கட்ஸோட நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஃபர்தராக பார்ப்போம். ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன் ராங். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா எஸ்என் பானர்ஜினா சுரேந்திரநாத் பானர்ஜி. இவர் 1919 ஐஎன்எல்எஃப் இந்தியன் நேஷனல் லிபரல் ஃபெடரேஷன்ங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பாரு. இவரோட சேர்ந்து ஒரு 3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. தேஜ் பகதூர், ஸ்ரீனிவாச சாஸ்திரி, ஸ்ரீனிவாசன் ஞாபகம், ஸ்ரீனிவாசன், ஜெய்கர். இந்த 3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவரோட சேர்ந்து இந்த 3 பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஒரு நிமிஷம். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர். தமிழ் படிச்சு காட்டுறேன். இந்திய தேசிய காங்கிரசின் தந்தை ஏஓஹிம் ஆவார். இது கரெக்ட். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி கிடையாது, டபிள்யூசி பானர்ஜி. எஸ்என் பானர்ஜி வந்து இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். ஆமா, 1919 இந்திய தேசிய விடுதலை அமைப்புங்கிறது இவர் நிறுவனாரு. அப்போ நமக்கு ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதோட ப்ரூஃப் வந்து இங்க நான் வச்சிருக்கேன். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவராக உமேஷ் சந்திர, டபிள்யூசி பானர்ஜி தான், எஸ்என் பானர்ஜி கிடையாது. இவர் உமேஷ் சந்திர பானர்ஜின்னு சொல்லுவாங்க. இனிஷியலா சொல்லும்போது டபிள்யூசின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து இன்கார்பரேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டு த கான்ஸ்டியூஷன் இந்தியா வாஸ் டன் பை. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் படி சேர்த்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிவியூவா போய் பார்க்கலாம். 1976 இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்றாங்க, சொரன் சிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. சொரன் சிங் கமிட்டி இவங்க வந்து என்ன பண்றாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு 8 ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு 10 ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்தரா இந்த 10 ரெக்கமெண்டேஷன் தான் அமலுக்கு வருது. அப்போ 1976 11வது எப்போ சேர்த்துறாங்க அப்படின்னா ஃபைனலா நமக்கு வந்து 86வது அமெண்ட்மெண்ட் 2002 மொராஜி தேசாய் அப்போ ஆட்சியில் இருந்தது. மொராஜி தேசாய் இவங்க என்ன பண்றாங்கன்னா 51 கேப்ஸ் ஏல 51 ஏங்கிறது டிஃபால்ட்டா எல்லா அமெண்ட்மெண்ட்க்கும் எல்லா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் வரும். இதுல ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்னு வந்து வரும். இதுல கடைசியா சேர்த்தது கே. இதுல என்ன சொல்றாங்க, 6 to 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை வந்து கட்டாயம் வந்து பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறது பேரண்ட்ஸோடைய கடமைன்னு சொல்லியிருப்பாரு. 6 to 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறது பேரண்ட்ஸோட கடமைன்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்தரா இதுல இவ்வளவுதான் இருக்கு இப்போதைக்கு கரண்ட்ல, அவ்வளவுதான், இது முடிஞ்சு. இதுலயே 2 கொஸ்டின்ஸ் நம்மள கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல மொத்தம் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்னு இதோட ஆர்டிகல்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க, இன்னொன்னு அமெண்ட்மெண்ட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா இவ்வளவுதான் கேட்க முடியும் நமக்கு, இதை தாண்டாது கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதோட இதை நான் இங்கே பின் பண்ணியிருக்கேன், பார்த்துங்க. அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்தது. இது ப்ரூஃப் வந்து 10th புக்கில் இருக்கு. நான் அந்த ப்ரூஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் அரசியலமைப்புன்னு சொல்லி ஒரு புக்கில் இருக்கு, அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். 1976 42வது சட்ட திருத்தத்தில் இது இருக்குன்னு சொல்லி இருக்கு, நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 அதை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்ப்போம். தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 என்ன சொல்லுறது, ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சாயத்து வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்டாங்கன்னு ஒரு அனலைஸ் சொல்றேன். பிவைக்குள்ள எப்படி கேட்பாங்கன்னா 243A என்ன, பி என்ன, சி என்ன, டி என்னன்னு சொல்லி வரிசைப்படுத்துக்கன்னு சொல்லி இங்க மேட்ச்ல கொடுப்பாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு படி மேல போய் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட கேட்கற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ டெப்த் அந்த அளவுக்கு போறாங்க. அதுக்கு நம்ம இதை அடுத்த டைம் இதை படிச்சா இது வருமா சொல்ல முடியாது.
ஆனால் நம்ம வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்கு இது சப்போஸ் இது படிச்சு வச்சோம்னா வேற ஏதாவது கூட்டுல இப்போ இந்த சாப்டர்ஸ் படிச்சு வைக்கும்போது வருதுன்னா அது எலிமினேட் பண்ணுறக்காச்சும் நமக்கு யூஸ் ஆகும். டைரக்டா வருது இல்லைங்கிறதுல அடுத்த விஷயம். நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி எப்படி அடிக்கலாம், நான் படிச்ச டைரக்டா தான் வருங்கிறத விட்டுட்டு ஆப்ஷனை எப்படி எலிமினேட் பண்ணலாங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம அது பண்ணா மட்டும்தான் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் நான் இதோட சோர்ஸ் காட்டுறேன் பாருங்க. இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேருந்து எடுத்தேன். இதில் பாருங்க இவ்வளோ சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சாப்டர்ஸும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஒன்ஸ் நம்ம பார்த்து வச்சிட்டோம்னா நமக்கு ஃபர்தராக ஃபியூச்சரில் ஹெல்ப் ஆகும். இப்போ நம்ம கேட்டது என்னன்னா சாப்டர் 2, 7, 12 2, 7, 12 நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ 2 என்ன சொல்லியிருக்காங்க, கிராம சபா பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம். அப்போ 2 எதை பற்றி சொல்லியிருக்காங்க, கிராம சபா பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே 7 பாருங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பஞ்சாயத்துன்னு இருக்கு. அப்போ நமக்கு இது தப்பு, இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 12 பார்த்தீங்கன்னா பெனால்டிஸ். அப்போ வந்து நமக்கு வந்து பார்ட் 7 கொடுத்தது பவர்ஸ் ஆஃப் இதுன்னு வரணும், அது வரல. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்ட். இதுக்கு கிராம சபா அண்ட் பெனால்டிஸ் வரும், இது வராது. இந்த பவர்ஸ் அண்ட் இதுன்னு சொல்லி அதுக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நான் சோர்ஸ் மட்டும் உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிட்டே வரேன், பார்ப்போம். இது என்ஹெச்ஆர்சி கொஸ்டின். என்ஹெச்ஆர்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கமிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. என்ஹெச்ஆர்சினா நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன், தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இது எப்போ தொடங்குறாங்க, 1993 அக்டோபர் 12 தொடங்குறாங்க. ஓகே, அடுத்தது வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து 2005. இது கரெக்ட், இதுவும் கரெக்ட், இது கரெக்ட். இது வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதாவது சந்தானம் கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. சந்தானம் கமிட்டின்னு சொல்லி 1962 போடுறாங்க. இந்த சந்தானம் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் தான் 2 ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. சிபிஐ, சிவிசின்னு 2 ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இந்த 2 ரெக்கமெண்டேஷன் இவங்க சந்தானம் கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வச்சு தான் நமக்கு இந்த 2ஐயும் அமைப்பாங்க. சிபிஐயும் சிவிசியும் அமைப்பாங்க. அப்போ சிவிசி பார்த்தோம்னா 1964, சிபிஐ பார்த்தா 1963, சிபிஐ வந்து 1963, சிவிசி வந்து 1964. இது 2 தான் வரணும். அதனால இந்த 2 ஆப்ஷன் தப்பு, 1 and 2 கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பால். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செலிப்ரேட்டட் ஏப்ரல் 29 to May 5 டு மார்க் த பர்த்டே ஆனிவர்சரி ஆஃப். யாரோட பர்த்டே வந்து தமிழ்நாடு வந்து யாரோட பர்த்டே வந்து தமிழ் வார விழான்னு சொல்லி கொண்டாடுறாங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனோட பர்த்டே தான் தமிழ் வார விழாவா கொண்டாடுறாங்க. இது வந்து ஏப்ரல் 29 May 5 வரைக்கும் கொண்டாடுறாங்க. இது முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா 22 ஏப்ரல் 2025 அறிவிச்சிருக்காங்க. தமிழ் வார விழா ஏப்ரல் 29 to May 5. இது ரீசன்ட் கரண்ட் அஃபேர் தான், அதோட இது லிங்கை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் பாவேந்தர் பாரதிதாசன். சாரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்து இது உமன் ரிசர்வேஷன் பில் பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது உமன் ரிசர்வேஷனுக்கு வந்து 33% சதவீதம் ஒதுக்கீடுன்னு சொல்லி ரீசெண்டாக வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் இது பண்ணாங்க. ரீசெண்டாக இல்லை, 106வது அமெண்ட்மெண்ட் 2023. உமன்கான நான் ஃபர்ஸ்ட் இதோட பின்னணி சொல்லிடுறேன். அதாவது 106வது அமெண்ட்மெண்ட் 2023 உமன் ரிசர்வேஷன் பில் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. உமன் ரிசர்வேஷன் பில் இது வந்து நாரி சக்தி வந்தன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹிந்தியில வந்து நாரி சக்தி வந்தன்னு சொல்லி சொல்லுவாங்க. நாரி சக்தி வந்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிப்போம். உமன் ரிசர்வேஷன் பில் பாஸ் பை தி லோக்சபா ஆன் 20 செப்டம்பர் 2020. நம்ம 106வது அமெண்ட்மெண்ட் 2023 20 செப்டம்பர் 2023 லோக்சபால பாஸ் ஆச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து வந்து தி பில் ரிசர்வ்ஸ் 33% தான். போத் லோக்சபாலையும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையும் சரி 33% தான் கொடுத்துருக்காங்க. 33% தான் கொடுத்துருக்காங்க. போத் லெஜிஸ்லேச்சர்லையும் சரி அசம்பிளிலையும் சரி. இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது வந்து எஸ்சி எஸ்டி ரிசர்வ்டு சீட்ல இருக்க இந்த எஸ்சி எஸ்டிக்கு வந்து லோக்சபாக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும் அப்ளை ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை ஆகும் ஆல்சோ ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் லோக்சபா. ஆனால் எஸ்சி எஸ்டிக்கு வந்து லோக்சபாலையும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரையும் சரி. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து பி தான் வரும். ரிசர்வேஷன் வந்து 1 and 4 மட்டும் தான் கரெக்ட். ரிசர்வேஷன் வந்து ப்ரொவைடட் ஃபார் 25 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ். அப்புறம் இது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ 2022 டீலிமிடேஷன் கமிஷனுக்கு அப்புறம் இதை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதை ஓவராலாக சொல்லியிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட் 1 and 4 கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பால். அடுத்து இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் இப்போ நிறைய கேட்குறாங்க, நல்லா மறக்காம படிச்சிருங்க. அப்ரிவேஷன்ஸ் இப்போ நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வர அப்ரிவேஷன்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க, படிச்சிருங்க. இங்கிலீஷ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷில் பார்த்துக்குங்க, அதுதான் பெட்ரு.
அப்ரிவேஷன்ஸ் இங்கிலீஷில் பார்த்துங்க. இது என்ன கேட்டிருக்காங்க, நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ், இது கரெக்ட் தான். அடுத்து வந்து சிபிஹெச்ஐன்னு கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடையாது, இன்டெலிஜென்ஸ். ஓகே, அப்போ இன்டெலிஜென்ஸ் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால இது தப்பு. அடுத்து பிரைமரி ஹெல்த் சென்டர், கரெக்ட் தான், இது கரெக்ட். அப்புறம் நேஷனல் ரியல் இல்லை ரூரல். ஓகே, அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா ஆப்ஷன் பால் வரும். ஆப்ஷன் ஏ வரும். 1 and 3 தான் கரெக்ட். இது ரூரல்னு வரணும். இது இது பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்டெலிஜென்ஸ்னு வரணும். அதனால 2 and 4 தப்பு, 1 and 3 கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்தாவே கவர்மெண்ட்டுக்கு சாதகமா வந்தா நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா வந்தா, அதாவது நமக்கு வந்து கவர்மெண்ட் சார்பாக கவர்மெண்ட் எதிராக இல்லாம பாசிட்டிவா கவர்மெண்ட் சப்போர்ட்டா வந்துச்சுன்னா நம்ம கரெக்ட் தான் போடணும். தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது, கரெக்ட் தான். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கிராம வாழ்விட மேம்பாட்டு திட்டம் என்ற முதன்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது, காரணம் கரெக்ட் தான். ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கும். நம்ம கரெக்ட் தான் தரணும், மேக்ஸிமம் அப்படிதான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்து வந்து இப்போ ஸ்கீம்ஸ் வச்சு மேட்ச் கேட்டிருக்காங்க. மதி பஜார் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்காக கொண்டு வந்தது. பசுமை வீடுகள் திட்டம் வந்து கிளீன் எனர்ஜி. நான் முதல்வன் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். அஜீவிகா வந்து பாவர்ட்டி எராடிகேஷன். ஓகே, நான் மதி பஜார் பத்தி காட்டுறேன். ஆக்சுவலா இப்போ அந்த மதி பஜார் வந்து எதுக்காக நான் சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் ஓவராலா சொல்லிடுறேன். மதி பஜார் வந்து இ காமர்ஸ் சைட், அதாவது சுய உதவி குழுக்கள்ல இருக்கிற ஒரு நிமிஷம், அதாவது ஒரு இ காமர்ஸ் மாதிரி சுய உதவி குழுக்களுக்காக கொண்டு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக கொண்டு. அப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கவங்கலாம் சேர்ந்து இதில் அமேசான் ஃபிளிப்கார்ட் மாதிரி இதில் ஒரு காமர்ஸ், இது வந்து இ காமர்ஸ் சைட் அமேசான் ஃபிளிப்கார்ட் மாதிரி இதில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்கவங்க இதில் போட்டு அவங்க ப்ராடக்ட்ஸ் வித்துக்கலாம், அதுக்காக கொண்டு வந்தது. இது வந்து நெக்ஸ்ட் பசுமை வீடுகள் திட்டம் வந்து வில்லேஜில் இருக்கிற புவருக்கு வந்து பசுமையா சோலார்ல இயங்குற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னா இது வந்து 2011 2012 அறிவிச்சாங்க. இது வந்து மொத்தம் 300 ஸ்கொயர் ஃபீட்ல கொண்டு வந்தாங்க. இது வந்து மொத்தம் 300 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி தர மாதிரி கொண்டு வந்தாங்க. 2011-12 கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஃபுல் ஃபார்ம், இந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, தமிழ் மீடியம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா CMSPGHS இதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது சீஃப் மினிஸ்டர் சோலார் பவர்டு கிரீன் ஹவுஸ் ஸ்கீம் அப்படிங்கறத இதோட முழு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் அஜீவிகா எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2011-2012 கொண்டு வந்தாங்க. அப்போ கொண்டு வரும்போது அஜீவிகான் இருந்துச்சு. 2011 கொண்டு வந்தாங்க, அப்போ கொண்டு வரும்போது அஜீவிகான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் 2015 என்னன்னா இது என்னன்னு மாத்துறாங்கன்னா DAYNRLM அப்படின்னு மாத்துறாங்க. அதாவது தீன் தயாள் அன்டயோதயா யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க இதோட பேரை. ஓகே, ஃபர்தரா நம்ம இந்த மதி பஜார் மட்டும் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்களா, சோர்ஸ் ஏட் பண்ணிருக்க மதி பஜார் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் விற்கலாம்னு சொல்லி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், எகோ ஃப்ரெண்ட்லி, ஹெர்பல், ஹவுஸ் ஹோல்டு, டெக்ஸ்டைல், ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கலாம். இது வந்து ஒரு இ காமர்ஸ் சைட் சுய உதவி குழுக்களுக்காக கொண்டு வந்தது. ஓகே, அடுத்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தமிழ்நாடு, இதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் எது கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து ஆப்ஷன் சி. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு 3rd ரேங்க்ஸ் அப்படின்னு சொன்னது இது கரெக்ட் தான். அடுத்து வந்து 30% ஆஃப் என்டர்பிரைஸ் நம்மள்ட்ட உமன் தான். அடுத்து வந்து கோயம்புத்தூர் ஹேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் எம்எஸ்சிங்கிறாங்க, கிடையாது. சென்னை தான் ஃபர்ஸ்ட் சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் சேலம். இதுதான் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஃபர்ஸ்ட் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், இப்படிதான் வரும். அடுத்து வந்து இது எம்எஸ்எம்இ. இப்போ வந்து நம்ம உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுக்கு அப்படின்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இங்கிறவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இங்கிறவன் ஜூலை 2020 அறிமுகப்படுத்தின ஒரு திட்டம் தான். இது வந்து சப்சிடி மானியத்துக்காக கொண்டு வந்தது. அதாவது எதுக்குன்னா இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பிணையம் இல்லாம, அதாவது நம்ம ஏதாச்சும் பிணையம் வச்சு தான் வட்டிக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அது இல்லாம நம்ம கவர்மெண்டோட மானியம் கிடைக்கிறதுக்கு, கவர்மெண்டோட எல்லா ஸ்கீமும் அனுபவிக்கிறதுக்காக இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இங்கிறவங்க ஜூலை 2020 அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகே, எம்எஸ்எம்இ ஆக்ட் எப்போன்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி எம்எஸ்எம்இ ஆக்ட் எப்போன்னு கேட்டிருக்காங்க. எம்எஸ்எம்இ ஆக்ட் வந்து 2006. அவ்வளவுதாங்க, இதுல பெருசா இல்ல. நம்ம ஏன் 3rd பிளேஸ்ல இருக்கோம், 3.5 மில்லியன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாம 3rd பிளேஸ்ல இருக்கோம். அப்போ இது 3rd பிளேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் என்னங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா, செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா குஜராத், 3rd வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு. ஓகே, அவ்வளவுதாங்க, இதுல இருக்க டீடைல்ஸ் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து நமக்கு இந்த ஐஎன்எம், அதாவது யூனிடேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்ப்போம். அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து 1930 கொண்டு வருவாங்க. இது வேற மாறி இருக்குங்க, பார்ப்போம். அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் வந்து 1930 கொண்டு வந்தாங்க. இது எது கொண்டு வருவாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு வந்து டிசம்பர் கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா 1929 கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா
ஃபிளாக் ஏற்றி லாகூர் நதிக்கரையில் அவர் தான் வந்து லாகூர் ஸ்டேஷனை தலைமை தங்கியிருப்பாரு. லாகூர் ஸ்டேஷனில் வந்து அந்த ராவி நதிக்கரையோர வந்து நேஷனல் ஃபிளாக் ஏற்றி நமக்கு வந்து 1930 ஜனவரி 26 வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிச்சிருவார். அறிவிச்சு அந்த நாளும் அவங்க தரமாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் காந்தி வந்து ஒரு அம்ச கோரிக்கையை சப்மிட் பண்ணுவார். அதுவும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் தான் இவர் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை கையில் எடுக்க போறேன்னு சொல்லி இது தொடர்ச்சி என்ன பண்ணுவார் அப்படின்னா, காந்தி 1930 மார்ச் 12 பார்த்தா சட்டமறுப்பு இயக்கத்தை ஆரம்பிப்பார். இது ஃபர்தரா நம்ம அதிகமாக பார்க்க டைம் ஆகும். ஃபர்தரா நான் கிளாஸஸ்ல சொல்றேன், அடுத்தடுத்த கிளாஸஸ்ல சொல்றேன். நெக்ஸ்ட் இது வந்து அப்போ 1930 சிப்பாய் மியூட்டனி வந்து 1857. அடுத்து வந்து வேலூர் மியூட்டனி வந்து 1806 ஜூலை 10. அடுத்து சவுத் இந்தியன் ரெபெல்லன் இது வந்து 1801. அதாவது இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க, அல்லது மருது சகோதரர்கள் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது பாளையக்காரர் போர்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லுவாங்க. இது இவ்வளவு இருக்கு: தென்னிந்தியாவின் புரட்சி, மருது சகோதரர்கள் கழகம், இரண்டாவது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொல்லி மூணாவும் அவங்க சொல்லுவாங்க. ஓகே, தமிழ் மீடியம் பாத்துங்க. சட்டமறுப்பு இயக்கம் 1930, சிப்பாய் கழகம் 1857, வேலூர் மியூட்டனி வந்து 1806 ஜூலை 10, சவுத் இந்தியன் தென்னிந்திய புரட்சி வந்து 1801, மருது சகோதரர் கழகம் சொல்லுவாங்க, இரண்டாவது பாளையக்காரர் போர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து டி. அடுத்து வந்து இந்த மாதிரி இப்போ திருக்குறள் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு வந்து நான் சோர்ஸ் எங்கே எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்ம கணியன் புக் இருந்துச்சுங்க, கணியன் புக்கில் எடுத்திருக்கேன். இதை பற்றி நான் காமிக்கிறேன், பின்னாடி காட்டுறேன். இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இதுக்கு நான் பின்னாடி சோர்ஸ் காட்டுறேன் பாருங்க. திருக்குறள் உரைவளம் நமக்கு கேட்டது இதுதான். திருக்குறள் உரைவளம் கேட்டு தண்டபாணி தேசிகர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து இது கேட்டிருக்காங்க, திருக்குறள் நுண்பொருள் மாலை இது கேட்டிருக்காங்க, திருக்குறள் உரைவளம் இது கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது கேட்டிருக்காங்க, திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படின்னு சொல்லி இது கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்புறம் வாழும் வள்ளுவம் சொல்லி இது கேட்டிருக்காங்க. திருக்குறள் உரைவளம், அப்புறம் திருக்குறள் நுண்பொருள் மாலை, அதுக்கப்புறம் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு, வாழும் வள்ளுவம் இதான் கேட்டிருக்காங்க நமக்கு. இது வந்து கணியன் புக்ல நான் சோர்ஸ் எடுத்தேங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதாங்க. இது வந்து மன்னர்களுடைய பேர் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இது வந்து ஆப்ஷன் ஏ. சிம்ம விஷ்ணு ஃபர்ஸ்ட் இருப்பார், மகேந்திரவர்மன் மன் சொல்லுவாங்க. இவரை வந்து சித்திரக்கார புலின்னு சொல்லுவாங்க. அடுத்து மகேந்திரவர்மன் மன், அடுத்து நரசிம்மவர்மன் மன், ராஜசிம்மா, அப்படியே லைனா தாங்க வரும். சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன் மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மா. அடுத்து இந்த சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானோ என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து யாரும் இல்லைங்க, காவல் பெண்டு தம்பி. இது வந்து 7th தமிழ்ல டேம் 1ல இருக்குங்க. இது பாருங்க, புலி தங்கிய குகைன்னு சொல்லி அதுல கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எழுதுனது வந்து காவற்பெண்டு தான். காவற்பெண்டு எழுதுனது. இது 7th டேம் 1ல இருக்கு. நம்ம இந்த லைனை கட் பண்ணி கேட்கறப்ப நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்தரா இந்த அடுத்த டைம் எல்லாம் எல்லா லைனும் நல்லா வாசிச்சுக்குங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் இப்போ வருது. அப்போ இதுக்கு காவற்பெண்டு. அடுத்து சாயில் பத்தி கேட்டிருக்காங்க. மண் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. வட இந்திய சமவெளி மண் பெரும்பாலும் இமயமலை ஆறுகளால் படி வைக்கப்படும். ஆமாங்க, இது கரெக்ட் தான். ஏன்னா இமயமலை கீழே தெற்குல தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வட இந்திய நார்த்தன் பிளேன்ஸ் இருக்கும், வட இந்திய சமவெளி இருக்கும். அங்க உருவாகிற அந்த ஆறுகள்னால படி வைக்கப்படுற இதனாலதான் இந்த வட இந்திய சமவெளியே உருவாகும். இது கரெக்ட் தான். கருப்பு மண் என்று பிரபலமாக அறியப்படும் மண்ணில் இரும்பாக்சைடு, அது இரும்பாக்சைடு வந்து நமக்கு வந்து லேட்ரைட் சாயில் இருக்கும், சரளை மண்ணில் இருக்கும், செம்மண்ணில் இருக்கும். இது வந்து இரும்பாக்சைடு வந்து நமக்கு இதுல வராது, கருப்பு மண்ணில் வராது. அதனால இந்த ஆப்ஷன் ராங். அடுத்து நெக்ஸ்ட், தக்கான பீடபூமியிலிருந்து உருவாகும் மண் வளமான மற்றும் அதிகமான ஈரப்பதம் தாங்கும் தன்மையுடையது. ஆமாங்க, நம்ம தக்கான பீடபூமியில் இருக்கிற சாயில் மேக்ஸிமம் பிளாக் சாயில் தான். அதிகமாக வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, பிளாக் சாயில் இதுன்னு சொல்லுவாங்க. இது நான் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்லேயே காட்டுறேன். அப்போ இது வந்து இந்த ஆப்ஷன் கரெக்ட். அப்போ 1 and 3 கரெக்ட். இதுல ஆப்ஷன் பால் 1 and 3 கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதோட சோர்ஸ் பாத்துங்க, பிளாக் சாயில் பாத்துங்க, டிரைவ் ஃப்ரம் பசால்ட்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் பிளாக் கலரா இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏன் பிளாக் கலரா இருக்குன்னா டைட்டானியமும் அயனும் இருக்கு இதுல, அதனால இது பிளாக் கலரா காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ்ல இருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் வரும், பாத்துக்கங்க. இது 10th ஜியோகிராஃபில இருக்கு, அக்ரிகல்ச்சர் லெசன்ல இருக்கு, பாத்துக்கங்க. வேளாண்மை லெசன்ல இருக்கு. ஓகே, இது பாருங்க, பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட். அதாவது நிரந்தர, ஒரு நிமிஷம் தமிழ்ல சொல்றேன், ஓகே இங்கிலீஷ்லேயே பார்ப்போம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்து காரன் வாலிஸ் இப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து லார்ட் கர்சன். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் எப்போனா 1793ல காரன் வாலிஸ் கொண்டு வருவார். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவாங்க,
ஜமீன்தாரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஜமீன்தாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவும் சொல்லுவாங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் வந்தாலும் கரெக்ட் தான். இது எங்க ஆரம்பிக்கிறாங்க? பெங்கால், பீகார், ஒரிசா இந்த மாதிரி ரீஜன்ல இது உருவாக்குறாங்க. மொத்தம் 3 வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ரய்யத்வாரி சிஸ்டம் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1820 இவர் தாமஸ் மன்ரோவும் அலெக்சாண்டர் ரீடுன்னு சொல்லி 2 பேர். இது வந்து நம்ம மெட்ராஸ் சைடு இது உருவாக்குனாங்க. அதாவது சவுத் இந்தியா சைடு இது உருவாக்குனாங்க. இது வந்து ஈஸ்ட்ல உருவாக்குனாங்க. அடுத்து வந்து நார்த் வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இன்னொன்னு இருக்கு, மகள்வாரி அப்படின்னு சொல்லி இருக்குங்க. இது வந்து 1833 பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிக் கொண்டு வராரு. இது எங்கன்னா இந்த பஞ்சாப் பாகிஸ்தான் பார்டர்ல, அதாவது நார்த் வெஸ்ட்ல இருக்கிற சைட்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. மொத்தம் மூணு தான் நமக்கு இந்த வரிகள் ஆங்கிலேயர் விதிச்சது. அப்போ இந்த ஆப்ஷன் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இது கரெக்ட். சரி, இது தப்பு, ஏன்னா இது ரெண்டு கிராஸா கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தப்பு. அப்புறம் ரய்யத்வாரி சிஸ்டம் வந்து முன்றோ தான். ரயில்வே நெட்வொர்க்ஸ் அப்போ போட்டது வந்து டல்ஹவுசி தான். இந்த ரெண்டும் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 3 and 4 கரெக்ட். அப்போ டாக் இது சோர்ஸ் கொடுத்துருக்குங்க, 8th புக்ல இருக்கு பாத்துக்கங்க. நிலையான நிலவரி வருவாய் திட்டம் காரன்வாலிஸ் பிரபு. ரய்யத்வாரி மக்களாட்சிங்கிற ஸ்கூல் புக்ல 8th ஸ்கூல் புக்ல மக்களாட்சி மக்களின் புரட்சி அதுல இருக்குங்க. ரய்யத்வாரி முறை வந்து தாமஸ் மன்றோ, மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிக். அடுத்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. நமக்கு ஐஎன்எம்ல இருந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டுட்டே இருக்காங்க. ஐஎன்எம்னாவே மேக்ஸிமம் குரோனாலஜிக்கல் ஆர்டர் வரும். அதுலயும் இது வந்து ரொம்ப பக்கமா நடக்கும். இந்த ஒரு நிமிஷம், இந்த சம்பவங்கள்லாம் ரொம்ப பக்கமா நடக்கும். அதனால ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கும். நம்ம கரெக்டா அந்த கதையோட கோர்வையா படிச்சோம்னா இது கண்டிப்பா குழப்பாது. நான் சொல்றேன் பாருங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரையல் இது வந்து எப்படின்னா 1945. அடுத்து வந்து ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி இது வந்து 1942ல ஆரம்பிப்பாங்க. இது ராயல் இந்தியா ஃபோர்ஸ் வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க, அமைக்கப்பட்டதுன்னு தமிழ்ல இருக்கு 1932 October 8. அதுதாங்க இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த ராயல்ங்கிற பேரை தூக்கிட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து சிஆர்ஆர் ஃபார்முலா, ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா வந்து 1944. அப்படி வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா ஆப்ஷன் சி வருங்க. தமிழ் மீடியத்துக்கு அதுதான். இந்திய தேசிய ராணுவம் மீதான விசாரணை 1945. இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் 1942. இந்த ராயல் இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்படுதல் 1932 October 8. ராஜகோபாலாச்சாரி ஃபார்முலா 1944. ஓகே, இப்போ ஆப்ஷன் சி. அடுத்து நான் அப்பவே சொன்னேன் இல்லைங்களா, அடிப்படை கடமை வச்சு இப்போ ரெண்டாவது கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ரெண்டாவது கொஸ்டின், டு ப்ரொடெக்ட் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டிங்கிறது எந்த இதுனா 51ல ஏல ஸ்மால் லெட்டர் சினா எஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டின்னு வந்துடும். அப்போ இது ஓகே, இது கரெக்ட் தான். அடுத்து டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் தி நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதாவது இது நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 51ஏல என்விரான்மெண்ட். 51ஏல ஜி கிரீன் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், கிரீனா இருக்கும். அப்போ ஜி. அப்போ டு பிரிசர்வ் த ரிச் ஹெரிடேஜ் இது வந்து 51ஏல எஃப்னா ஃபுட்டு ஞாபகம். உணவு தானே நம்மளோட கலாச்சாரம். சரி, நம்மளோட பாரம்பரிய உணவு அப்படிம்பாங்க. ஃபுட்டு பாரம்பரிய உணவுனா ஃபுட்டு. இப்போ ஃபுட்டுனா ஹெரிடேஜ் அப்படின்னு ஞாபகம். அப்போ இது வந்து 4மே கரெக்ட் தான். அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது நம்ம படிச்சு பார்த்தாவே போட்டுடலாங்க. இங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இது வந்து பாலின சமத்துவத்துக்காக இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு நிமிஷம். பாலின சமத்துவம் இங்க பாத்தீங்கன்னா படிச்சு பாத்தீங்கன்னா பாலின சமத்துவத்துக்காக தான். பெண்கள் வேலை வாய்க்கும் உருவாக்கும் திட்டங்கள் கிடையாது. பெண் கல்வி உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் கிடையாது. பாலின வேறுபாட்டை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் கரெக்ட். பாலிய துன்புறுத்தல்கள் பத்தி இது சொல்லல. ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்த்து இது ஆன்சர் பண்றதா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் போவோம். இது பாருங்க, இந்த மாதிரி கேட்டது இல்லை, ஆனா இந்த டைம் புதுசா கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். இது வந்து என்சிடிசி. இந்த என்சிடிசி வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். இது என்சிடிசி வந்து 1963ல ஆரம்பிச்சதுங்க. 1963ல ஆரம்பிச்சது. இது எந்த கீழே ஒர்க் ஆகுது, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் அப்படிங்கிற மினிஸ்ட்ரி கீழே இது ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதுல வந்து ரெண்டா பிரிப்பாங்க. ஒரு இதை பாடிஸ், அப்படி கான்ஸ்டியூஷன் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ்னு ரெண்டா வரும். கான்ஸ்டியூஷன் பாடிஸ் வந்து நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ். இந்த கான்ஸ்டியூஷன் பாடிஸ்னா இதுக்கு சட்ட திருத்தம் இருக்கும், அமெண்ட்மெண்ட் இருக்கும். அதாவது ஆர்டிகல்ஸ் இருக்கும். இதுக்கு 42வது அமெண்ட்மெண்ட், 43வது அமெண்ட்மெண்ட் இருக்குங்க. நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ்னா இது ரெண்டா பிரிப்பாங்க. சட்டப்பூர்வ ஆணையம், சட்டம் சாரா ஆணையம் சொல்லி பிரிப்பாங்க. சட்டம் சாரா ஆணையம் சொல்லி ரெண்டா பிரிப்பாங்க. இது ரெண்டா பிரிச்சு சட்டம் பூர்வ ஆணையம்னா ஆர்டிஐ ஆக்ட் மாதிரிங்க. தகவல் உரிமை ஆணையம் இதுக்கு வந்து சட்டம் போட்டிருப்பாங்களா, இது வந்து 2005. தகவல் உரிமை ஆணையம் வந்து 2005. சட்டம் சாரா ஆணையம்னா இப்போ வந்து நிதி ஆயோக் எடுத்துங்க. நிதி ஆயோக் வந்து நிர்வாகம், அதாவது அமைச்சரவை கொண்டு வரப்பட்ட தீர்மானம் மூலம் கொண்டு வரதுதான் சட்டம் சாரா ஆணையம். அவங்க ஒரு அமைச்சரவை தீர்மானம் கொண்டு வரதான் இந்த மாதிரி அமைப்பு. அதனால இது சட்டம் சாரா அமையம். இதுக்கு தனியாக இந்த மாதிரி சட்டம் எல்லாம் இருக்காது. இப்படிதான் பிரிக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கலாம். இப்போ ஓவராலா நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன்.
அப்போ இது என்ன கேட்குறாங்கன்னா இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. இது என்ன கேட்குறாங்கன்னா 1 and 4 தான் கரெக்ட். ஆப்ஷன் பிங்க, தப்பா சொல்லிட்டேன். ஆப்ஷன் பி 1 and 3 தான் கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு சட்டப்பூர்வ ஆணையம் தான். 1 and 3 ஆப்ஷன் பால் தான் வரும். இது வந்து ஒரு சட்டப்பூர்வ ஆணையம் தான். ஏன்னா இது சட்டம் போட்டிருக்காங்க. NCDC 1963 சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி இது சட்டம் போட்டிருக்காங்க. அதனால இது சட்டப்பூர்வ ஆணையம். இது அட்டானமஸ், இது தனிப்பட்ட ஒரு அட்டானமஸ் பாடி கிடையாது. இது வந்து இப்போ வந்து பப்ளிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா யூஸ் பண்றாங்க. அதாவது இது வந்து ஒரு பொது நிதி நிறுவனமாக இப்போ வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குங்க. கரெக்ட் தான். இப்போ தான் சொன்னேன் இதோட மினிஸ்ட்ரி என்னன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் வெல்ஃபேர் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன். அப்போ இது தப்பு. அப்போ ஆப்ஷன் 1 and 3 தான் கரெக்ட். ஆப்ஷன் பால். இது ஒரு சட்டப்பூர்வ ஆணையம். ஆப்ஷன் பால். இது வந்து ஒரு சட்டப்பூர்வ ஆணையம். அப்புறம் வந்து இன்று இது ஒரு பொது நிதி நிறுவனமாக இருக்குது. இது கரெக்ட் தான். தன்னாட்சி நிறுவனம்ங்கிறாங்க, இது தப்பு. அப்புறம் வேளாண் மற்றும் விவசாயிகளின் நல அமைச்சரின் கீழ் கட்டுப்பாடு இல்லை. இது வந்து கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் அந்த மினிஸ்ட்ரி கீழே தான் ஒர்க் ஆகுது. அதனால இது வந்து ஆப்ஷன் பால். இதை பார்த்துக்குங்க. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தி இயர் ஆஃப் 1963. ஆக்ட் as a பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன். சட்டப்பூர்வ ஆணையம், சட்டம் போட்டு செயல்படுத்தினது. அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் யார் கீழங்க? கோஆபரேஷன் கீழே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். இது பாருங்க, ரய்யத்வாரி திட்ட அறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. ரய்யத்வாரி திட்ட அறிக்கை யார் கொண்டு வந்தாங்கன்னா பின்னாடி சோர்ஸ் காட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது பார்த்துருவோம். அதாவது ரய்யத்வாரி திட்ட அறிக்கை இது யார் கொண்டு வந்தா? தாமஸ் மன்றோ மற்றும் பிரான்சிஸ் எல்லிஸ். ஏன்னா ரய்யத்வாரி சிஸ்டமே அவங்க தான் ஆரம்பிப்பாங்க மெட்ராஸ்ல. அடுத்து வந்து பஞ்சமர் பள்ளிகள், ஆதி திராவிட பள்ளிகள் என்று அழைப்பது அயோத்திதாசன் மற்றும் சிங்காரவேலர் வந்து முன்னாடியே சொல்லுவாரு. பஞ்சமர் பறையர்னு சொல்லி அழைக்காதீங்க, சரி தலித் பறையர்னு சொல்லி அழைக்காதீங்க, சாதி பேதமற்ற ஆதி திராவிடர்னு சொல்லி அழைங்க அப்படின்னு சொல்லி இவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது இது பஞ்சமர் பள்ளிகள், ஆதி திராவிட பள்ளிகள் என்று அழைப்பது. அப்புறம் ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர்னா நமக்கு தெரிஞ்சதுதான் தந்தை பெரியார். நீதி கோட்பாடு வந்து ஜான் ரசல்ஸ். இந்த நீதிங்கிற இந்த வேர்டை, ஜஸ்டிஸ்ங்கிற இந்த வேர்டை டிரைவ் பண்ணதே யாருன்னா ஜான் ரசல்ஸ் தான். ஜான் ரசல்ஸ். ஓகே, இது வச்சு நம்ம பொருத்தி பார்க்குறப்போ ஆப்ஷன் டாக் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். டி பார்த்துக்குங்க, இது புக் ப்ரூஃப் இருக்கு. நான் ஃபர்தராக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. இங்கே பாருங்க, இதை தொடர்ந்து ரய்யத்வாரி முறை மற்றும் ரய்யத்வாரி முறை மீது ஆய்வு செய்யுமாறு பாருங்க ஆங்கிலேய அதிகாரி பிரான்சிஸ் எல்லிஸ் பணிக்கப்பட்டார். இதே போல தாமஸ் மன்றோ 2 பேரா மேட்ச்ல வந்துருந்துச்சுங்களா. இது 2 புக்ல இருக்கு, 12th புக்ல இருக்கு. நான் ஃபர்தராக காட்டுறேன். அது நான் சோர்ஸோட எடுத்து இப்போ நான் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்தராக சோர்ஸோட டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க, அதில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுங்க, ஸ்வச் பாரத் மிஷன். இந்த ஸ்வச் பாரத் மிஷன் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2 அக்டோபர் 2014. ஸ்வச் பாரத் மிஷன் வந்து 2 அக்டோபர் 2014 கொண்டு வந்தாங்க. இதோட மெயின் ஏமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து மலம் கழிக்கிறத தவிர்க்கணும். இது மூலியமா வந்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும். இதுதான் இவங்களோட மெயின் ஏம். இப்போ அப்படி வச்சு பார்க்குறப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் வரும்னா ஆப்ஷன் சி. மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு பெரிய ஆப்ஷன் வரக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியலனா பெரிய ஆப்ஷன் போடுங்க. மேக்ஸிமம் சி போடுங்க, கரெக்டாக வரக்கான சான்சஸ் இருக்கு. பெரிய ஆப்ஷன் பார்த்து போடுங்க. இது நான் சொல்லிங்க, நிறைய பேர் நிறைய அகாடமி சொல்லுவாங்க, இது புதுசு இல்லை. ஓகே, அடுத்து போவாங்க. இதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம ஜென்ரலாக படிக்கும் போதே நமக்கு இன்ஸ்டிங் சொல்லும், ஓகே இது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. இடப்பெயர்வு என்பது பிராந்தியங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு இடையே மக்கள் இடம்பெயர்தல் ஆகும். ஆமா, இடப்பெயர்வுனா அதுதானுங்க. நம்ம ஒரு பிராந்தியமோ அல்லது நம்ம நாட்டுக்குள்ள நம்ம இடம்பெயர்றதோ அல்லது நம்ம வெளிநாட்டுக்கு போறதோ அதான் இடம்பெயர்தல். காரணம் இடம்பெயர் வந்து வெளிப்புறமாகவோ அல்லது சர்வதேசமாகவோ இருக்கலாம். ரெண்டுமே கரெக்ட் தாங்க. அப்போ இதுல வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அப்போ ஆப்ஷன் சி வரும். நெக்ஸ்ட் போவோம். அடுத்து இது வந்து 10th புக்ல இருக்குங்க. 10th புக்ல வந்து அட்டவணை கொடுத்து இருக்கும், இந்த மாதிரி அட்டவணை கொடுத்துருக்கும். இப்போ இதுல எது கரெக்ட்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ குறிஞ்சிக்கு வந்து கிளிதான் வரும், அது கரெக்ட் தான். முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி தான் வரும், அது கரெக்ட் தான். மருதம் வந்து வானம்பாடி வராது. மருதம் வந்து என்ன வரும்னா நாரை வரும். மருதம் வந்து நாரை வரும், நீர்கோழி வரும். மருதம் வந்து நாரை மற்றும் நீர்கோழி 2 வரும். அதனால இது தப்பு. தேர்ட் வந்து தப்பு. 4th ஒன் பார்த்தோம்னா ஆந்தை வராது. நெய்தலுக்கு வந்து கடற்காகம் தான் வரும். நெய்தல்னாவே வந்து நமக்கு வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் தான். அதனால அப்படி வச்சு லிங்க் பண்ணிக்கலாம். கடற்காகம் வரும். பாலை வந்து பாலைப்புறா. அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் டாக். இந்த 2 தான் தப்பு. நான் சோர்ஸ் காட்டுறேன். சோர்ஸ் பார்த்துக்கங்க, இங்க இருக்கு பாருங்க. இப்போ குறிஞ்சிக்கு பாருங்க, கிளியான் மயில் இதை தான் நம்ம கேட்டிருந்தாங்க. இது முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி கேட்டிருந்தாங்களா, கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது ஃபர்தரா படிச்சுக்கங்க. இந்த டேபிள் இருக்காலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் வைஸ் இது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி விடையே சொல்லியிருக்காங்க. 1801 ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்குனாங்க. கரெக்ட் தான். காரணம் என்னன்னா மருது சகோதரர்கள் சின்ன மருது வந்து ஊமைத்துறை அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க. நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, தென்னிந்திய புரட்சி இரண்டாம் பாளையக்காரர் போர்னு சொல்லி
நம்ம பிரிட்டிஷ் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த இரண்டாம் பாளையக்காரர் முடிவில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஊமத்துறையும், அதாவது இவங்க ஊமத்துறை, செவத்தையா, இவங்க 2 பேர்த்த வந்து பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைச்சிருவாங்க. இந்த ஊமத்துறை செவத்தையா யார் அப்படின்னா, இவங்க வந்து கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். கட்டபொம்மன் இறப்புக்கு அப்புறம் இவங்க பாளையங்கோட்டை ஜெயிலில் இரண்டாம் பாளையக்காரர் போருக்கு அப்புறம் இந்த பாளையங்கோட்டை ஜெயிலில் அடைக்கப்படுவாங்க. இந்த பாளையங்கோட்டை ஜெயிலிருந்து இந்த 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கமுதிக்கு தப்பி வருவாங்க. கமுதிக்கு தப்பி வந்து அங்கிருந்து சின்னமருதுவோட தலைநகரான சிறுவயல் அவர் அழைச்சிட்டு போவார். அவர் அழைச்சிட்டு போய் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுக்கமா அவங்களை வந்து சரண்டர் பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து சரண்டர் பண்ண மாட்டாங்க. இதனால வந்து இவங்க அது மேல போர் தொடுப்பாங்க. யார் 2 பேர் போர் தொடுத்தாங்கன்னா, கலோனல் அக்னியும் அண்ட் இன்ஸ். கலோனல் அக்னியும் இன்ஸும் இன்னஸ் இவங்க 2 பேர் தான் சிவகங்கை மேல போர் தொடுத்து போனாங்க. அவ்வளவுதான். இதை நான் சோர்ஸ் பின்னாடி காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த சோர்ஸ் 10th புக்ல இருக்கு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்ல புக்ல இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து 2 ஆப்ஷன் சொல்றாங்க. மூவா சொல்றாங்க, ஜி போப் சொல்றாங்க. மூவா மேக்ஸிமம் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு கரெக்டான சோர்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன், பாத்துங்க. உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா மூவா ஜி போப்புங்கிறாங்க. மூவா மேக்ஸிமம் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இதை நான் சோர்ஸ் ஃபர்தரா கிடைச்சா சொல்றேன். எல்லா புக்லையும் தொலைவை பார்த்தேன், கிடைக்கல, பார்ப்போம். அடுத்து பாருங்க, சான்றாமை இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவன. இது நான் சோர்ஸ் காட்டுற பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. அன்பு நான் இது 10th புக்லேயே ஆக்சுவலா இருக்கு. நான் வெளியிலிருந்து எடுத்திருக்கேன், பார்க்க நீட்டா இருக்குன்னு சொல்லி வெளியிலிருந்து எடுத்திருக்கேன். ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியல என்னால. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். இங்க இருக்கு பாருங்க. அப்ப அதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் டாக் வரும். அந்த குரல் படியே நம்ம கொண்டு போனோம்னா ஆப்ஷன் டாக் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை, இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி திருக்குறள்ல படிச்சுக்குங்க. திருக்குறள்ல வந்து இது ஒரு மன்னருக்கு வந்து இது முக்கியமான விஷயம், இந்த 5 இருந்தாலும் ஒரு மன்னருக்கான பண்பு, அப்புறம் ஈட்டல் காத்தல் அந்த மாதிரி வருங்களே, அந்த மாதிரி வர திருக்குறள்ல நல்லா மேக்ஸிமம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து இது இருப்பு முகம் செரித்த ஏந்தெழில் மறுப்பின் இப்பாடலில் பயின்றுந்துள்ள அணி. இது வந்து ஆன்சர் வந்து ஓமையன். ஆன்சர் ஓமையன். நெக்ஸ்ட் அடுத்து மால்வா பீடபூமி பத்தி கேட்டிருக்காங்க. சராசரியாக 600 மீட்டர் உயரத்துடன் கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 600 மீட்டர்னு வராது, 500 மீட்டர் தான் வரும். 600 மீட்டர்னு வராது, 500 மீட்டர் தான் வரும். எஸ், இது வந்து 600 மீட்டர்னு வராது, 500 மீட்டர் தான் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. பீடபூமியின் பெரும்பாலான பகுதிகள் சம்பல். ஆமாங்க, சம்பல் மற்றும் அதன் துணை ஆறுகள் பாய்கிறது. சம்பல் எதோட துணை நதின்னு கேட்பாங்க. யமுனாவோட துணை நதி. யமுனாவோட துணை நதி 3 இருக்கும். சம்பல், கேன், பெட்டுவா, இந்த 3 தான் இருக்கும். இந்த துணை நதி வந்து அந்த பீடபூமியில பாயுதுங்கிறாங்க. இதுவும் கரெக்ட் தான், மால்வா பீடபூமியில. அதுக்கப்புறம் மால்வா பீடபூமி ராஜஸ்தான் மற்றும் குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். அப்போ நமக்கு ஆப்ஷன் டி வரும். 1 and இல்லைங்க, ஆப்ஷன் சி வரும். 2 and 3 தான் கரெக்ட். அதாவது இது 500 மீட்டர்னு வரணும். இந்த 2 கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சமூக சீர்திருத்தவாதி. ஆமாங்க, இவர் அரசியலையும் பங்கேற்பார். இவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி தான். ப்ரூஃப் காட்டுறேன். இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் என்னும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவினார். கரெக்ட் தான். இந்த செர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்னு சொல்லி 1905 இவர் ஆரம்பிப்பார். அதனால இவர் என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு சமூக சீர்திருத்தவாதின்னு சொல்லுவாங்க. ரெண்டுலயுமே இவரோட பங்கு இருக்கும். இது நான் ஸ்கூல் புக்ல இது சோர்ஸ் காட்டுறேன். அடுத்து இது நான் சொல்லிட்டு 2க்குமே நான் சோர்ஸ் காட்டுறேன். இது பாத்துங்க, வகுப்புவாத தீர்வு. இது வந்து 1932 ஆகஸ்ட் 16 1932 ஆகஸ்ட் 16 ராம்சே மெக்டொனால்டுங்கிறவர் இந்த தீர்வு கொண்டு வருவார். காந்தி இர்வின் உடன்படிக்கை வந்து 1931 மார்ச் 5 கொண்டு வருவாங்க. காந்தி இர்வின் உடன்படிக்கை. சிட்டாகாங் வெடிப்பு வந்து சூர்யா சென்னுங்கிற ஒருத்தர் கொண்டு வருவாருங்க. சூர்யா சென் இதை நடத்துவார். இது எப்போ அப்படின்னா 1930 ஏப்ரல்ல. பூனா ஒப்பந்தம் எப்போனா, பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24. ஸோ அதை வச்சு நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் சி வரும். இது ஞாபகம் டைம்லைன் நான் ஒன்று சொல்கிறேன், ஞாபகம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வட்டமேசை மாநாடு ஞாபகம். 1 2 3 இப்படி போட்டுக்குங்க. 1 2 3 1 2 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து 1930 நடக்கும். 2 வந்து 1931 நடக்கும். 3 வந்து 1932 நடக்கும். இந்த 1க்கு 2க்கு நடுவில் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும். அடுத்து இந்த 2 3க்கு நடுவில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னா கம்யூனல் அவார்டு கொடுப்பாரு. இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சோன்னா ராம்சே மெக்டொனால்டு என்ன பண்ணுவாருன்னா வகுப்புவாத தீர்வுன்னு சொல்லி இதை முடிஞ்சோடனே அவர் கொடுப்பாரு. 1932 ஆகஸ்ட் 16 இவர் கொடுப்பாரு. இதுக்கப்புறம் இது வந்து ஆகஸ்ட்ல நடக்கும் அந்த கம்யூனல் அவார்டு, ஆகஸ்ட் 16. இதை ஒட்டி தான் காந்தி என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு வந்து இதுல ராம்சே மெக்டொனால்டு என்ன சொல்லியிருப்பானா தனி தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு தனி தொகுதி எல்லாம் வேணாம், இது வந்து அம்பேத்கர் போய் இது பண்ணி ஓகேன்னு வாங்கிடுவாரு. காந்தி வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. தனி தொகுதி
தனித்தொகுதிக்காக கேட்டு வாங்கியிருப்பாரு. ஆனால் காந்தி வந்து தனித்தொகுதி வேணாம், எனக்கு வந்து இடஒதுக்கீடு தான் வேணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இடஒதுக்கீடு வாங்குவாங்க. எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு. இது எப்போ அப்படின்னா இதுதான் பூனா ஒப்பந்தம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இந்த தனி தொகுதி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அம்பேத்கர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் காந்தி ஜெயிலில் இருப்பார், உண்ணாவிரதம் இருப்பாரு. அப்புறம் காந்தி கூட போய் பேசி காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில நடக்கும். இதுதான் வந்து பூனா ஒப்பந்தம்னு சொல்றாங்க. 1932 செப்டம்பர் 24 இந்த டைம்ல. அது கடைசியில இந்த டைம்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க. கடைசியில 1932 தான் உங்களுக்கு வந்து 3வது வட்டமேசை மாநாடு நடக்கும். பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. நலப்பணிகளை பயிற்சி வழங்க இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே 1905 நிறுவியிருக்காரு. இது ஒவ்வொரு ஃபேமஸ் பிளேஸை வச்சு பீடபூமி வச்சு கேட்டாங்க. இது கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக போயிருக்காங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. நான் வெளியே நெட்டில் சர்ச் பண்ணி தாங்க எடுத்தேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. நான் இதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன வரும்னு சொல்கிறேன். போத்கயா வந்து பகில்கண்ட் வராது. இது வந்து சோட்டா நாக்பூர். சோட்டா நாக்பூர் பீடபூமி பீகாரில் இருக்குது. அதனால் இது ராங்கு, ராங்கு. கஜூரோ அந்த கோயில் ஒன்று இருக்குங்க, அது வந்து பண்டில்கண்ட் தான். இது கரெக்டு. அடுத்து வந்து ஸ்ரீதி விதார்பா, இது எங்கன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல, ஆனால் இது ராங் தான். அடுத்து வந்து நாசிக் வந்து மால்வான்னு சொல்லியிருக்காங்க. நாசிக் வந்து மால்வா இல்லை, டெக்கான் பிளாட்டிவ். ஏன்னா நாசிக்ங்கிறது மும்பையில் இருக்கு. மும்பை ஃபுல்லாக என்னங்க வரும்? மும்பை ஃபுல்லாக வந்து நமக்கு டெக்கான் பிளாட்டிவ் தான் வரும். அதனால இது வந்து என்னன்னா டெக்கான் பிளாட்டிவ், டெக்கான் பீடபூமி மும்பையில் இருக்கு. இது திருப்பதி வந்து ராயலசீமா. திருப்பதினா எங்கன்னு தெரியும்? ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேசில் இந்த பீடபூமி இருக்கு, ராயலசீமா. அப்போ ஆப்ஷன் 2 and 5 தான் கரெக்ட் இருக்கு. பாருங்க, குடியரசுத் தலைவர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 12th புக்கில் வரும். குடியரசுத் தலைவருக்கான என்னென்ன ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி வரும். குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது எப்போது வேண்டுமானாலும் அவர் பதவி விலகலாம். ஆமா, இவர் பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாருன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. துணை குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகணும்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. 2 பேர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் விலகிறாருன்னா துணை குடியரசுத் தலைவர்கிட்ட தருவார். துணை குடியரசுத் தலைவர் விலகிறாருன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 5 ஆண்டுகள் கடந்த பிறகும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாதுங்கிறாங்க. 5 ஆண்டுகள் கடந்தாலும் நீடிக்கலாம், எலெக்ஷன் வைக்கிற வரைக்கும் நீடிக்கலாம். மேக்ஸிமம் அந்த 5 வருஷம் முடிஞ்சு ஒரு 6 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும். அதனால இது நீடிக்கலாம், ஒரு 6 மாசம் வரைக்கும் எலெக்ஷன் நடத்துற வரைக்கும் நீடிக்கலாம். நீடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பாருங்க, இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா இருக்காது. அதுதான் தப்பா இருக்கும். தவறான கூற்றுன்னு கேட்கறாங்க. அப்போ இந்த மாதிரி இயலாது, முடியாது, அப்படி நாட் அந்த மாதிரி வந்தாவே இதுதான் உங்களுக்கு வந்து தப்பா இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு. குற்றச்சாட்டு வாயிலாக, இம்பீச்மெண்ட் வாயிலாக குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். ஆமா, இது வந்து ஆர்டிகல் 61 சொல்லுது உங்களுக்கு இம்பீச்மெண்ட். அடுத்து வந்து இதுவரை எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி நீக்கம் செய்யப்படவில்லை. ஆமா, இதுவரைக்கும் இந்த மாதிரி வழியை பயன்படுத்தி எந்த ஒரு குடியரசுத் தலைவரும் பதவி விலகல. அப்போ ஆப்ஷன் பால் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் போவாங்களா? அடுத்து இது ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. எப்பவுமே நமக்கு சரத்து கேட்டுட்டே இருப்பாங்க ஆர்டிகல்ஸ். இது ஆர்டிகல் 280. ஆர்டிகல் 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் இதை அமைக்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா அமைக்கிறது யாரு அப்படின்னா நம்ம பிரசிடென்ட் தான் 5 வருஷத்துக்கு ஒருக்கா அமைப்பாரு. ஓகேங்களா? இது 16வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு அப்படின்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகரியா. இவர் வந்து இப்போ இவர் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு தான் 2026 2031 வரைக்கும் நம்ம செயல்பட போறோம். இதுக்கு முன்னாடி 15வது ஃபினான்ஸ் கமிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா NK சிங். இவர் 2021 2026 வரைக்கும். 15வது வந்து NK சிங். இவர் பார்த்தீங்கன்னா 2021 26 வரைக்கும். 2021 26 வரைக்கும். ஓகேங்களா? அடுத்து 263 வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையே ஆன குழு இது. அடுத்து 262 வந்து 262 ஷார்ட்கட்டே வேணா 2 ஆத்த கடந்தா போறோம். 226 வருது பாருங்க. 6 அப்போ 6. அப்போ இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆத்த பத்தி சொல்ல வராங்க, வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல். அப்போ 279A வந்து GST பத்தி சொல்ல வராங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கவுன்சில். இது எப்போ அமைக்கிறாங்க GST அப்படின்னா 101வது அமெண்ட்மெண்ட் 2016 ஆர்டிகல் 279A அப்படின்னு சொல்லி GSTன்னு சேர்க்குறாங்க. இதுதான் இதுக்கான இது. அப்போ அப்படி ஆப்ஷன் நம்ம அமைச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பால். இது கரெக்டான ஆப்ஷன் பால். ஓகே, தமிழ் மீடியம் பாத்துங்க. சட்டப்பிரிவு 280 வந்து நிதிக்குழு, சட்டப்பிரிவு 263 வந்து மாநிலங்களுக்கு இடையேயான குழு. 262 அப்படின்னு வருது. 6 வந்து நதிநீர் தகராறு தீர்ப்பாயம். 279 வந்து ஏ வந்து பொருட்கள் மற்றும் சேவை வரி குழு. அப்போ ஆப்ஷன் இதுக்கு பால். ஓகே, நெக்ஸ்ட் போவாங்க. இது ஒன்னே ஒன்று வச்சு நம்ம பிடிக்கலாம், சொல்றேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ வரும். இது வந்து மோனோபாலிசிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிசஸ் ஆக்ட். இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1969 இந்திரா காந்தி அம்மையார் வந்து கொண்டு வந்த இதுதான்.
இந்த எம்ஆர்டிபி ஆக்ட்னு சொல்லுவாங்க ஃபேமஸ். இந்த எம்ஆர்டிபி ஆக்டை எப்போ கேன்சல் பண்ணாங்க அப்படின்னா 1991 எல்பிஜி ஆக்ட், எல்பிஜி சட்டம் வரும். லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லி ஒரு சட்டம் வரும். தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் சொல்லி ஒரு இது வரும். அதுல இந்த எம்ஆர்டிபி ஆக்டை கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி இந்த எம்ஆர்டிபி ஆக்ட் என்னதான் சொல்ல வருது அப்படின்னா, எம்ஆர்டிபி ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, லைசன்ஸ் வாங்கணும். ஒரு தொழில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 1991 முன்னாடி ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா லைசன்ஸ் வாங்கணும். அது ஃபர்தரா நம்ம உலகம் ஃபுல்லா, தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லா விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தனியாக லைசன்ஸ் வாங்கணும். ரொம்ப கட்டுப்பாடு இருக்கும். அதை தகர்த்து 1991 தகர்த்து தான் எல்பிஜி கொண்டு வருவாங்க. அதனால இது கொண்டு வந்து இந்திரா காந்தி. இதை வச்சு ஒன்று கனெக்ட் பண்ணா இங்க 1 இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுக்கு சோர்ஸ் எதுவும் இல்லை. ஜென்ரலாக இது படிக்கணும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மட்டும் ஸ்கூலில் இருக்கும். ஆனால் பெருசாக இதை பற்றி இருக்காது. நம்ம ஏதோ 1-2 வச்சு தான் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாங்க. இந்த நிதி ஆயோகோட இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ் கன்ஃபார்ம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் கன்ஃபார்ம் கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கன்ஃபார்ம் கேட்பாங்க. ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கு, படிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. இதுக்கு நான் சோர்ஸ் காட்டுறேன். இது வந்து தமிழ்நாடோடைய சரி 2023-24 வந்து இந்தியா இண்டெக்ஸ் எஸ்டிஜின்னு போட்டிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வரும். அதில் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா, இந்த 4 கொடுத்துருக்காங்க. அதை தான் இங்கே அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. உத்தரகாண்ட், தமிழ்நாடு, கோவா, கேரளா. உத்தரகாண்ட், தமிழ்நாடு, உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா. உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா. உத்தரகாண்ட், கேரளா, தமிழ்நாடு, கோவா. ஓகேங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து ஈனாம்னு சொல்லி, இந்த ஈனாம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஓவராலாக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த கூட்டுற பார்ப்போம். ஈனாமோட ஃபுல் ஃபார்ம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதிலே பார்த்துக்குங்க. ஈனாமோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட். இதுதாங்க இதோட ஃபுல் ஃபார்ம். அதாவது இந்த விவசாயிகளுக்கு வந்து இடைத்தரகர்களை ஒழிச்சிட்டு அவங்களோட விவசாய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம். விவசாய பொருட்கள் வந்து நியாயமான விலை கிடைக்கணும், விவசாயிகளை டைரக்டா வித்துக்கணும். அதுக்காக இப்போ இந்த 3 ஆப்ஷனும் கரெக்ட் தான். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் எப்பவுமே ஆன்சராக தான் இருக்கும். விவசாய பொருட்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தேசிய மெய்நிகர் சந்தையை உருவாக்குவது, இது கரெக்ட் தான். சிறந்த விலையை பெறுவதற்கு விவசாயிகளுக்கு உதவுதல், கரெக்ட் தான். விவசாயிகளுக்கு சந்தைப்படுத்துதல் வழிகளை வழங்குதல், இது எப்படி அப்படின்னா இந்த 3 பாசிட்டிவாக இருக்கிறதுனால 3மே கரெக்ட்னு போடலாம். அதுவும் இல்லாமல் இதோட எய்மே இதுதான். நமக்கு இப்போ ஒரு பொருள் இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொட்டேட்டோ விளைய வைக்கிறோம், உருளைக்கிழங்கு விளைய வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து இந்தியாவில் எந்த மூலையில இருக்கவங்களும் இப்போ வந்து விவசாயி வந்து அந்த பொருளோட விலையை வந்து டீகோட் பண்ணிடுவாங்க. அதாவது அவங்க வெப்சைட்ல டீகோட் பண்ணிடுவாங்க. நான் அந்த வெப்சைட்டை காட்டுறேன் பாருங்க. வெப்சைட்டை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெளிவு கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி வந்து பொருளுக்கு வந்து மகாராஷ்டிரால இந்த பொமேகிரானேட் வந்து இந்த விலையிலேருந்து இந்த விலை வரைக்கும் விற்குது அப்படின்னு சொல்லி டீகோட் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த கம்பெனிஸ் வாங்குறப்ப இதை பார்த்துட்டு டைரக்டா விவசாயிகளுக்கே கான்டாக்ட் பண்ணி அவங்க பொருள் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஈனாம் அப்படிங்கிற ஸ்கீம். இந்த ஈனாம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு பார்த்துருவோம். அதை மட்டும் பார்த்துருவோம். ஈனாம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா ஏப்ரல் 14 2016. இது யார் கொண்டு வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் நலத்துறையிலிருந்து இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். இயர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இயர் ஒரு ஸ்கீம் எடுத்தோம்னா இயர் படிக்கணும், அதோட நோக்கங்கள் படிக்கணும். 1 நோக்கங்கள் இப்படி கேட்பாங்க, இயர் கேட்பாங்க, அப்புறம் எந்த துறை கீழே இது வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 3 விதமாக தான் நம்ம அதை படிக்கணும். அடுத்துங்க, நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற 48 மணி நேரத்துக்கு பணமில்லா சிகிச்சைக்கான உச்சவரம்பு ஒரு நபருக்கு டேஸ் ஆகும். உச்சவரம்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. உச்சவரம்பு வந்து 2 லட்சம் ரூபா. இது வந்து எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது வந்து இன்னுயிர் காப்போங்கிற ஸ்கீமு கீழே வருது. இது வந்து 2021 கொண்டு வந்தாங்க. இது வந்து 2021 கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் 1 லட்சமா இருந்துச்சு, இப்போ 2 லட்சமா உயர்த்திருக்காங்க. அந்த மாதிரி இப்போ இனிஷியலாக கொண்டு வரப்போ ஒரு விலை கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் சரி ஒரு அமௌண்ட் கொண்டு வருவாங்க, அதுக்கப்புறம் அது உயர்த்துவாங்க. இந்த மாதிரி உயர்த்தினாவே இந்த டேட்டாலாம் படிச்சு வச்சுக்கணும். இனிஷியலாக இது வந்து இது கேட்கலாம், இல்லைன்னா இதை கூட கேட்கலாம். முன்னாடி எப்படி இருந்துச்சு, முன்னாடி எவ்வளவா இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது, இப்போ எவ்வளவா இருந்துச்சு, அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்ல இருக்கிறதெல்லாம் மெயினாக நம்ம உன்னிப்பாக கவனிச்சு படிச்சுக்கணும். இது பாருங்க, செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்ல பாத்துக்கங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ், CICT. இது ஃபுல் ஃபார்மும் ஒவ்வொரு டைம் கேட்பாங்க. 2022 எங்க வேலை செய்யுது அப்படின்னு கேட்கறாங்க பெரும்பாக்கம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தரமணிங்கிற ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. தரமணிங்கிற ஒரு வாடகை பில்டிங்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இது 2022 மாத்தினாங்க. இந்த மாதிரி மாத்தினது முன்னாடி எங்க இருந்துச்சு, பின்னாடி எப்போ மாத்தினாங்க, ஸ்கீம்ல முன்னாடி எவ்வளவு அறிவிச்சாங்க, பின்னாடி எவ்வளவு மாத்தினாங்க, இந்த மாதிரி மாத்துறது இனிஷியலா எவ்வளவு இருந்தது, எந்த ஊர்ல ஆரம்பிச்சாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம டிஃபால்ட்டா எதிர்பார்க்கலாம். ஸ்கீம்ல இதை ஃபர்ஸ்ட் நம்ம மெயினா படிச்சிடணும். நெக்ஸ்ட் தான் மற்றதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு பாருங்க, இதுக்கு எனக்கு சரியான சோர்ஸ் கிடைக்கல, நான் ஆன்சர் மட்டும் சொல்றேன் பாத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. இது பாருங்க, இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இருந்து எப்பவுமே கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு.
இதுல பாருங்க கோபால நாயக்கர் வந்து திண்டுக்கல் தான், துண்டாஜி வாக் வந்து மதுரை கிடையாது, இவர் வந்து மைசூர். மருது பாண்டியர்கள் வந்து எட்டயபுரம் கிடையாது, மருது பாண்டியர்கள் வந்து சிவகங்கை. புலித்தேவர் வந்து நெற்கிட்டும் சேவல் தான். இந்த 2 மட்டும்தான் தப்பு, 2 and 3 மட்டும்தான் தப்பு. இந்த மாதிரி இணைகள் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே படிச்சு பாருங்க. புரியலையா, உங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கா, இப்படி கிராஸா படிச்சு பாருங்க, இங்க இருந்து இப்படி கிராஸா படிச்சு பாருங்க, ஆப்ஷன் பொருந்துற மாதிரி இருக்கும். அப்ப 2 மாத்தி வைப்பாங்க, 2 கரெக்டா கொடுப்பாங்க. இந்த மாதிரி இணைகள் வருது, இதெல்லாம் தாங்க ஆப்ஷன் எலிமினேஷன். இப்படி எல்லாம் தாங்க நம்ம வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி தான் சக்சஸ் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் சொல்லல, ஆனா முன்னாடி கொஸ்டின் இப்படி வந்துச்சு, அதை வச்சு சொல்றேன். பாருங்க, உங்களுக்கு குழப்புது, இது என்ன நேருக்கு நேரம் இருக்கு, எனக்கு வருங்கிற மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்குன்னா கிராஸா படிச்சு பாருங்க. அப்போ இங்க ஆன்சர் கொடுத்து வச்சிருப்பாங்க, இதுக்கான ஆன்சர் இங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நீங்க ஆப்ஷன் பத்தி ஈஸியா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு சோர்ஸ் வந்து 10th புக்லேயே இருக்கு. அந்த 10th புக்ல அந்த பாலைக்காரர் லெசன் கேட்டுட்டே இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதாவது அடுத்த கொஸ்டின் வந்து திருக்குறளில் யாருடைய கடமைகளை மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன. யாருடைய கடமைகள் அப்படின்னா குடிமக்கள். ஏன்னா அரசனுடைய கடமைகள் வந்து இவர் டைரக்ட், சரி, அரசனோட கடமைகள் வந்து டைரக்டா சொல்லிடுவாங்க. குடிமக்களோட கடமை தான் வந்து அவர் இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. அதனால ஆப்ஷன் சி. இது வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க என்ன தராங்கன்னு. ஆனா மேக்ஸிமம் குடிமக்கள் வரும், பார்ப்போம். அடுத்து உடையவர்கள் என்போர் எதை உடையவர்கள் கேட்கறாங்க. ஊக்கம் உடையோர். உடையவர்கள் வந்து எதை உடையவர்கள் சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க, ஊக்கம் உடையோர். இதுக்கு நான் காட்டுறேன், இந்த குறளை காட்டுறேன். பாருங்க, உடையோர் எனப்படுவது ஊக்கம் அக்திலார் உடையது உடையாரோ மற்ற. உடையோர் எனப்படுவது எதை உடையோன்னு சொல்றாருன்னா ஊக்கம் உடையோர்னு சொல்ல வராரு. அப்போ நமக்கு இந்த ஆப்ஷன் கரெக்ட், ஊக்கம் தான். இது கரெக்டான சோர்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். இதுதாங்க ஹைலைட்டு. தமிழ் விர்ச்சுவல் அகாடமியிலிருந்து கேட்டிருக்காங்க. நான் இந்த 2 லிங்க் காட்டுறேன், நான் இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன், அதோட லிங்க்கும் நான் காட்டுறேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் டாக், அதாவது தலைசங்க புலவர் தம்முள் அப்படின்னா இது வந்து சேக்கிலார் வரும். அடுத்து வந்து அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ் சங்கம் அப்படின்னா இதுக்கு கம்பர் வரும். இந்த 2க்கு மட்டும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. பாருங்க, தமிழ் விர்ச்சுவல் அகாடமி. இந்த லிங்க் வந்து நான் இந்த பிடிஎஃபே வந்து டெலகிராம் குரூப்ல போடுறேன், டெலகிராம் குரூப்ல ஃபாலோ பண்ணுங்க, வரும். நெட்டு ஸ்லோவா இருக்கு. லோட் ஆக மாட்டேங்குதே. சரிங்க, அது லோட் ஆகட்டும். பின்னாடி லோடாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்தராக கடைசியாக பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டாக், டி. ஓகே, நெக்ஸ்ட் போவோம். பாருங்க, எஸ்டிஜி பத்தி அப்பளே ஒரு கொஸ்டின் வந்துருச்சுங்களா, இப்போ ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டாக். பார்த்துக்குங்க, இந்த இலக்குகளை படிச்சு வச்சுங்க. 17, இந்த 17க்குள்ள கேட்டுட்டே இருப்பாங்க. 1வது வந்து நோ பவர்ட்டி, 2வது ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த், 3rd வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நம்ம கேட்டது என்னன்னா, நமக்கு வந்து எஸ்டிஜி 6, 11, 14, 15, 6 இங்க இருக்கு பாருங்க. 6 கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், 11 வந்து சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், அப்புறம் 14 வந்து லைஃப் பிலோ வாட்டர், 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட். இந்த 17 கோர்ஸை படிச்சு வச்சுங்க, கன்ஃபார்ம் கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து இதுக்கு இந்த டேபிள் இருக்கா, இந்த மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நம்ம சோர்ஸ் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் புக் படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் புக்கில் நம்ம நூல்வெளி படிச்சோம்னாவே இது பிடிச்சிடலாம். பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து ஆசிய ஜோதி. இந்த ஆசிய ஜோதி வந்து புத்தரோட வரலாறு பற்றி சொல்லும். இது வந்து எட்வின் அர்னால்டுங்கிற ஒருத்தர் எழுதின புக்கு. இதை வந்து இவர் மொழிபெயர்த்திருப்பாரு, ஆசிய ஜோதின்னு சொல்லி. பாரதிதாசன் வந்து பாண்டியன் பரிசு. அடுத்து ராமலிங்கம் பிள்ளை வந்து தமிழ் இதயம். ஓகே, அடுத்து இது பாருங்க, இது ஒன்று வச்சு பொருத்தி ஆன்சர் பொருத்திடலாம். ஏன்னா மற்றது நம்ம டைரெக்டாக இங்கே படிச்சிருக்க மாட்டோம். இது லக்ஷ்மிகாந்த் சோர்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் 1976. இதை ஒன்று வச்சு பொறுத்துனா ஆப்ஷன் பால் வரும். டிக்கு வந்து 1 போட்டால் ஆப்ஷன் பால் வரும். இதுக்கு நான் சோர்ஸ் இப்போ காட்டுறேன். இது பாருங்க, லக்ஷ்மிகாந்த் புக்கில் சாப்டர் 36ல் ட்ரிபுனல்ஸ்னு ஒன்று இருக்கு, பாத்துங்க, தீர்ப்பாயங்கள்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்திரா காந்தி அம்மையார் 42வது சட்ட திருத்தம் 1976
நமக்கு வந்து இது சேர்த்திருக்காங்க ட்ரிபுனல்ஸ் அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. இது 323A 323B 2 ஆர்டிகல் சேர்த்திருக்காங்க. 323A என்னன்னு சொல்லுவாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், 323B என்ன சொல்லுவாங்கன்னா ஆன் அதர் மேட்டர்ஸ் நிர்வாக தீர்ப்பாயம் சொல்லி சேர்த்திருப்பாங்க. 42வது அமெண்ட்மெண்ட் இதுதாங்க இதுக்கு சோர்ஸ். அடுத்து இது கேசஸ் பத்தி கேட்டிருக்காங்க. இதுல கேசஸ்ல எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து நமக்கு டைரக்டா வந்து புக்லயே இருக்கு. மற்றதுக்கு வந்து நமக்கு சோர்ஸ் வந்து நம்ம அவுட் சைடில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து 11th 12th பாலிட்டியில் இருக்கு. 12th பாலிட்டியில் 5வது லெசன்ல இருக்கு கேசஸ் பத்தி நான் பின்னாடி காட்டுறேன். இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி 356 ஆர்டிகல் பயன்படுத்தி நம்ம வந்து மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரலாம். கவர்னர் ரிப்போர்ட் கொடுத்து கொண்டு வரலாம். இது சும்மா வந்து இவர் கர்நாடகா சேர்ந்த முதலமைச்சர். இது வந்து சும்மா வந்து இவர் பொம்மை எஸ்ஆர் பொம்மைங்கிற சிஎம் மேல பயன்படுத்திட்டே இருந்தாங்க. காரணமே இல்லாம பயன்படுத்துறதுனால இவர் அடிக்கடி எமர்ஜென்சி போட்டு இந்த மாதிரி பண்றாங்க, இது தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவாரு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுன்னா இது வந்து தவறா நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உன்னிகிருஷ்ணன் வழக்கு வந்து உன்னிகிருஷ்ணன் வழக்கு எதை சார்ந்ததுன்னா பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் அதிகமான ஃபீஸ் வாங்குறாங்க, அதிகமான கட்டணம் இருக்கு, இது குறித்து ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி உன்னிகிருஷ்ணன் வழக்கு போடுவார் 1993 கல்வி உரிமை. இது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தான் இது பொறுப்பு, ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி, இது ஸ்டேட்டு தான் இது பொறுப்பெடுத்து பண்ணணும். ஸ்டேட்டை பொறுப்பெடுத்து ஒரு எஜுகேஷன் ஒரு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறது ஸ்டேட்டோட கடமைங்கிற மாதிரி இதில் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கும். ஃபர்தராக நான் கேசஸ் பற்றி தனியாக வீடியோ ஷார்ட்கட்ஸோட போடுறேன். அடுத்து பிரகாஷ் சிங் வழக்கு 2006 இது வந்து எதுக்குன்னா போலீஸை ரிஃபார்ம் பண்ணுறது, நீதித்துறை இல்லை காவல்துறைக்காக. பிரகாஷ் சிங் வழக்கு 2006 இதுதான் தப்பு. எம் நாகராஜ் வழக்கு வந்து ரிசர்வேஷனுக்காக தான். இது கரெக்ட் தான். இது கரெக்ட் இது ராங். ஓகே நெக்ஸ்ட் போவோம். பாருங்க இங்க இருக்கு, நான் இதை அட்டாச் பண்ணியிருக்கேன் பொம்மை வழக்கு பார்த்துக்குங்க. அடுத்து இது நாட்டின் அடிப்படை சட்டத்தின் படியே அன்றி எந்த ஒரு மனிதனும் கைது செய்யப்படவோ சிறைப்படுத்தப்படவோ நாடு கடத்தப்படவோ அவரின் சொத்துக்களை கைப்பற்றவோ வேறு எந்த வகையிலும் அளிக்கப்பட முடியாது. இந்த புகழ்பெற்ற வாசகம் அமைந்துள்ள ஆவணம் எங்க அப்படின்னா இந்த புகழ்பெற்ற வாசகம் வந்து மகாசாசனத்துல இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் நீங்களும் பார்த்துக்குங்க. No man shall be taken or imprisoner, decised or outlawed or exiled or in any way destroyed save by the law of land அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The famous class in எங்கன்னு பார்ப்போம். பாருங்க நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம் இந்த மகாசாசனம் சொல்லி 1 ஜான் அப்படின்னு சொல்லி இந்த மகாசாசனத்தை நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம். 1 ஜான்னு சொல்லி நமக்கு அந்த அரசியலமைப்பு இந்த லெசன்லயே வரும். அந்த மேக்னா கேரக்டரால சொன்ன வசனத்தை தான் கேட்டிருக்காங்க. நான் இதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப்ல. டெலிகிராம் ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைக்கும். அடுத்து இப்போ பாருங்க இந்த கூற்று பார்க்குறோம். நமக்கு இப்போ வந்து இந்த கூற்றுல ஒண்ணுமே தெரியலன்னு நீங்க இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கான்னு பாருங்க. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது சமூக நீதியின் ஒரு மூலக்கல்லாகும். பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள் மற்றும் பெண்கள் தொடர்பான திறன் மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற முயற்சிகள் பணி தொகுதியில் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்தவே நோக்கமாக கொண்டுள்ளன. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பது எதை நோக்கமாக கொண்டுள்ளதுங்கிறா கரெக்ட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவங்களை அடக்குமுறை பண்றது, அவங்களை ஒடுக்கிறது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த தப்பு. நமக்கு பாசிட்டிவா வந்துச்சுன்னா இது மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். நெகட்டிவா வந்தா கண்டிப்பா தப்பா தான் இருக்கும். மேக்ஸிமம் ஓரளவு கரெக்டாக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு அப்படி நெகட்டிவா இருந்து எனக்கு கன்ஃபார்ம் இதுக்கு ஆன்சர் தெரியும்னா போடுங்க. அடுத்து வந்து பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கேற்பதற்கான தடைகளை நீக்கி அரசாங்கம் மிகவும் உள்ளடக்கிய மற்றும் துடிப்பான தொழிலாளர்களை வளர்த்து வருகிறது. இது ரெண்டுமே கரெக்ட் தாங்க, கரெக்டான விளக்கம் தான். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இதுக்கு நான் சரியா சோர்ஸ் வரலைங்க. இதுக்கு ஆப்ஷன் வந்து இதுக்கு ஏ தான். புதியதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு வரி சலுகை 3 வருடங்களுக்கு வழங்கப்படுவது என தொடங்கப்பட்டது நிதி சட்டம் 2016 நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக நிறைய இருக்கு. இந்த பாயிண்ட் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு தெரியல. ஆனால் இதுக்கு ஆப்ஷன் ஏ நிதி சட்டம் 2016. அடுத்து இது பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள முக்கியத்துவம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி த மேஜர் ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேஜர் ரினியூபிள் சோர்ஸ்னா ரெண்டு இருக்கு, ரினியூபிள் இருக்கு, நான் ரினியூபிள் இருக்கு. புதுப்பிக்க இயலா. புதுப்பிக்கத்தக்கனா நீங்க திருப்ப ப்ரொடியூஸ் பண்ணலாம். இப்போ கோல் இருக்கு, நிலக்கரி வந்து சர்டன் டைமுக்கு மேல தீந்து போயிடும், நீங்க திருப்ப யூஸ் பண்ண முடியாது. ஆயில் கேஸும் இருக்கிற வரை உறிஞ்செடுக்கலாம், திருப்ப யூஸ் பண்ண முடியாது. ஆனால் நியூக்ளியரும் அப்படிதான் யூஸ் பண்ண முடியாது. இது மட்டும் தான் விண்ட் மில் காற்றை வச்சு நம்ம பயன்படுத்துறோம். அப்போ நம்ம எவ்வளோ டைம் வேணா இந்த எனர்ஜியை நம்ம இது பண்ணிக்கலாம். அதான் ரினியூபிள் எனர்ஜிக்கும் நான் ரினியூபிள் எனர்ஜிக்கும் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போங்களா. தமிழ் மீடியம் இது வந்து காற்றாலை. அடுத்து இது நம்ம பேசிக்காக நமக்கு தெரிஞ்சதாங்க. நான் இப்போ இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், இவங்க இணை கொடுத்தாங்கன்னா மாற்றி தான் கொடுப்பாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா. இங்கே பாருங்க, இணை வந்தாவே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருக்கும். பாருங்க, கோயம்புத்தூர் வந்து தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், இது கரெக்ட் தான். மதுரை வந்து தமிழ்நாட்டின் பண்பாட்டு தலைநகரம், இதுவும் கரெக்ட் தான். அடுத்து நாமக்கல் வந்து முட்டை நகரம், தஞ்சாவூர் வந்து நெற்களஞ்சியம். இந்த ரெண்டும் தான் மாறி இருக்கு. அப்ப இந்த ரெண்டு தப்பு. பாருங்க மாத்தி தான் கொடுப்பாங்க. இப்படி நீங்க நேரம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியலையா? அப்படி மாத்தி பாருங்க, கரெக்டா இருக்கும். ஒன்னு நீங்க மாத்தி பார்க்கும்போது இதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன் மேலதான் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெண்டுமே போயிடும். அப்போ இந்த ரெண்டுமே நீங்க சூஸ் பண்ணிடுங்க, ஈஸியா போட்டுடலாம். 1 and 2 ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் பயன்படுத்தி தாங்க இனிமேல் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டைரக்டா படிக்கிறதுலாம் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் இதுக்கும் எனக்கு சரியான சோர்ஸ் கிடைக்கல, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.
சரி முன்னாடி இருக்கிறதுக்கு தப்பா சொல்லிட்டேன். எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அதான் நாமக்கலும் தஞ்சாவூரும் தான் தப்பு. ஆப்ஷன் டி தான் வரும். இந்த 2 கரெக்ட். எது கரெக்ட்னு கேட்டா இந்த 2 இது தப்பு. 3 and 4 இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. தவறானதுன்னா தவறானதுன்னு பாருங்க. பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது இதுக்கு எனக்கு சரியான சோர்ஸ் கிடைக்கல. நான் சொல்றேன். ஆன்சர் மட்டும் சொல்றேன். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி. காவிரி பாக்கம் கல்வெட்டு வந்து வருகுணா எந்த அரசரை பத்தி சொல்லியிருக்குங்கிறான். அது மட்டும் தப்பு. திருமுக்கூடல் கல்வெட்டு வந்து வீரராஜேந்திர கரெக்ட். திருவலங்காட்டு செப்பேடு வந்து முதலாம் ராஜேந்திர கரெக்ட். உத்திரமேரூர் கல்வெட்டு வந்து முதலாம் பரந்தங்க. இதுவும் கரெக்ட் தான். பாருங்க, மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க. அது ஒத்துழையாமைக்கு ஒத்துழையாமை அப்படின்னு சொல்லி புக்லயே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நீதி கட்சி தான். ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அவங்க வந்து நீதி கட்சி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஒத்துழையாமைக்கு ஒத்துழையாமை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் புக்ல இது கொடுத்துருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்க. 1919 ஆண்டு மாண்டக சீர்திருத்தம் ரவுலட் சட்டம் எதிரான காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை துவக்கினார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் முழுவீச்சுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் நீதி கட்சி ஒத்துழைக்க மறுத்து விட்டது அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பாயிண்ட் தான் நம்ம கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இது எந்த சோர்ஸ் புக் பாருங்க, ஹெட்டிங் ஒத்துழையாமைக்கு ஒத்துழையாமை. இது வந்து தமிழ்நாட்டு வரலாறுன்னு சொல்லி நம்மளோட வெங்கடேசன் புக்ல இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. இதுக்கு எந்த ஆப்ஷனுமே நமக்கு பொருந்தாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துல எழுதுனது அப்படிதான். சமஸ்கிருதத்துல எழுதுனது தான் அப்பா தீட்சிதர் சமஸ்கிருதம். அப்போனா இது தப்புங்களா? ஜெர்மனியில இருந்து ஏரியல் கரெக்ட் தான். அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியும் கரெக்ட் தான். நட்பியல்ல பாத்தீங்கன்னா 5 அதிகாரங்கள் தான் இருக்கு. அதனால இது ராங். அப்போ இது ராங்குங்களா? அப்போ 2 and 3 தான் வரணும். நமக்கு 2 and 3 வரல. 3 வர மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்க தான் இருக்கு, பால். அதனால நம்ம பால்னு வச்சுக்கிட்டோம். ஆனா இதுக்கு வந்து கண்டிப்பா கிரேஸ் மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நான் எப்படி ஆப்ஷன் அடிக்கலாம் நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒன்று தான் நமக்கு தெரியும். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரம் அது மட்டும் தான் தெரியும் அப்படின்னா பாருங்க. நேராக பார்த்தோம்னா 3 மட்டும் இருக்கு இந்த ஆப்ஷன்ல. அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டுடலாம். டைரக்டா நம்ம படிச்சு தான் போடணும் கிடையாது. இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். பாத்துக்கோங்க. இது வந்து நான் கணியன் புக்ல இருந்து சோர்ஸ் எடுத்திருக்கேன். லத்தீன் வந்து வீரமாமுனிவர், ஜெர்மன் கிரால், ஆங்கிலேயம் ஜி போப், பிரெஞ்சு வந்து ஏரியல். பிரெஞ்சு தான் நம்ம கேட்டிருந்தாங்க. அதுக்கு வடமொழி தான் அப்பா தீட்சிதர் சமஸ்கிருதம். ஹிந்தி வந்து ஜெயின். நமக்கு வந்து இப்படி கேட்டுட்டாங்க. ஹிந்தி வந்து அப்பா தீட்சிதர்னு சொல்லிட்டாங்க. அதனால தப்பு. தெலுங்கு வந்து வைத்தியநாத பிள்ளை. ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்ப்போம். எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சொன்னது யாருன்னா மதுரை தமிழ் நாகனார்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். மதுரை தமிழ் நாகனார் தான் வந்துச்சு. மதுரை தமிழ் நாகனார் இந்த கூற்ற சொன்னவர். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பொருள் இந்த திருக்குறள்ல இல்லாத பொருளே இல்லை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாரு. ஆனா காரணம் வந்து அது பொருந்தாத மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு வந்து ஆப்ஷன் டி. கூற்று மற்றும் காரணம் சரிதான். ஆனா வந்து இது வந்து சரியா விளக்கவில்லை, விளக்கம் அல்ல. இதுதான். ஓகே, அடுத்து இதுங்க கடைசி கொஸ்டின்ஸ் வந்துட்டோம். அடுத்து தமிழகத்தில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள். இது வந்து இதுக்கு ஆப்ஷன் ஏ. தர்மபுரி வந்து தொப்பூர் தாங்க. தொப்பூர் இப்போ நமக்கு எதுவுமே தெரியலன்னு வைங்க. தொப்பூர் வந்து தர்மபுரின்னு கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா போடலாம். ஆனால் தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது 1 2 தெரியுது. நான் இப்போ எங்க ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு சைடு தான். இது தொப்பூர்னா தர்மபுரி மாவட்டம் தெரியும். அப்போ நான் இந்த ஒன்று வச்சு இந்த ஒன்று கரெக்டு கன்ஃபார்ம் கரெக்டுன்னு சொல்லி இதை வச்சு நான் ஏங்கிற ஆப்ஷன் போட்டேன். தர்மபுரிங்கிற தொப்பூர். அடுத்து வந்து ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1 and 2 கரெக்ட். சேலம் வந்து கன்னியன்குட்டை கரெக்ட். ஈரோட்டில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடுமணல்ல இருக்கு. கொடுமணல். அடுத்து கொடுமணல். இது முக்கம்ங்கிறது வந்து திருச்சி சார்ந்த இடம். அடுத்து திருச்சியில் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர். வேம்பூர் கிடையாது, பெரம்பலூர் அப்படிங்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக நான் இதை ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இந்த 2 ராங்கு, 1 2 கரெக்ட். ஓகே, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் எப்படி சொல்லலாம், உங்களுக்கு இன்னும் என்ன வீடியோஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.